என்னோட பேரு கவிதா. எனக்கு இப்போ 45 வயசு ஆகுது. ஒரு நாள் காலையில 5 மணிக்கு எங்க வீட்டுக்கு தினமும் பால் கொடுக்க வர்ற பால்காரி எங்க வீட்ல எதையோ பார்த்து ரொம்பவே அதிர்ச்சியாகிட்டா. அந்த இடத்துலயே பயங்கரமா சத்தமும் போட்டா. சரி, பால்காரி எதனால காலையிலேயே சத்தம் போட்டா அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை பார்க்கலாம். என்னோட கணவர் சொந்தமா ஒரு ஹோட்டல் வச்சிருக்காரு. அந்த ஹோட்டல்ல தான் நானும் போயிட்டு வேலை பார்ப்பேன். என்னோட கணவர் ஹோட்டலோட முதலாளி அப்படிங்கிறதுனால, அவர் எப்பவுமே கணக்கு வழக்கு பார்க்குற இடத்துலையும், காசு வாங்குற இடத்துலையும் தான் உட்கார்ந்திருப்பாரு. அவரை பார்த்து எங்க ஹோட்டல்ல வேலை செய்கிற எல்லாருமே ரொம்பவே பயப்படுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே ஸ்ட்ரிக்டான ஆளு. ஆனால் நான் அப்படி இல்லைங்க. நான் எப்பவுமே ஹோட்டலுக்குள்ளே தான் இருப்பேன். இடத்துல அப்புறம் சாப்பாடு பார்சல் கட்டுற இடம், பரிமாற இடம் அப்படின்னு சொல்லி உள்ளே இருக்க ஃபுல் மெயின்டெனன்ஸும் நான் தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் எல்லார்கிட்டேயும் நான் ரொம்ப அன்பாக அனுசரணையாக இருப்பேன். அதனால் எங்கள் ஹோட்டலில் வேலை செய்கிற எல்லாருக்குமே என்னை ரொம்பவே பிடிக்கும். எங்கள் ஹோட்டலில் சங்கர் சுந்தர் அப்படின்னு 2 சர்வர் வேலை பார்க்குறவங்க இருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் இங்கே என்ன வேலைன்னா, அவங்களோட சர்வர் வேலையை தவிர எப்போவுமே என்னை பார்த்துட்ருக்கதே தான் இவங்களோட வேலை. அவங்களுக்கு வேலையே என்னை பார்க்குறாங்க. எதுக்கு பார்க்குறாங்கன்னு தெரியாது. வரும்போது போகும்போதெல்லாம் என்னை அப்படியே முழுங்குற மாதிரியே பார்த்துட்டு போவானுங்க. என்னடா பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டால், ஒன்றும் இல்லைக்கா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவானுங்க. ஆனால் பார்க்குறதுக்கு 2 பேருமே நல்ல அம்சமாக அழகாக, உடம்பு வேற நல்ல முரட்டுத்தனமாக இருக்கும். ஹோட்டலுக்கு வர பொண்ணுங்க எல்லாமே இவனுங்க 2 பேரையும் பார்த்தா வலிவாங்க. அந்த அளவுக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருப்பானுங்க. ஆனால் இவங்களோட பார்வை மட்டும் எப்போ பார்த்தாலும் என்னோட மேலே தான் இருக்கும். அதுதான் ஏனே தெரியலை. ஒரு நாள் எங்கள் ஹோட்டலில் பழைய ஜாமான் எல்லாத்தையும் எடைக்கு போட்டுட்டு புதிய பாத்திரத்தை எடுத்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பரணி மேலே வச்சுருந்த புது பாத்திரங்கள் எல்லாத்தையும் மேலேருந்து கீழே இறக்கணும். அப்போ நான் தான் மேலே ஒரு ஸ்டூல் ஒன்று போட்டுக்கிட்டு அது மேலே நின்று என்னென்ன பாத்திரத்தை எடுக்கணும்னு சொல்லி சங்கர்கிட்ட சொன்னேன். அவன் தான் பரணி மேலே நின்று ஒவ்வொரு பாத்திரமாக எடுத்து கொடுத்துட்டு இருந்தான். எல்லா பாத்திரத்தையும் எடுத்து கொடுத்து முடிக்க போகிறப்போ அந்த நேரத்தில்னு பார்த்து சங்கர் திடீர்னு மேலேருந்து கீழே தவறி விழ ஆரம்பித்தான். நான் அவனை பிடிக்க போகிறேன்னு அவனோட கையை பிடிச்சேன். ஆனால் அவன் அப்படியே வந்து என் மேலே விழுந்துட்டான். ஸ்டூல் மேலே இருந்து கீழே விழுந்ததுனால எனக்கு அந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியலை. எனக்கு லேசாக அடிபடவே செஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் சங்கர் அப்படியே வந்து என் மேலே விழுந்ததுனால என்னை போட்டு நல்லா நசுக்கி எடுத்துட்டான். பரவாயில்ல, அவன் என் மேலே விழுந்ததுனால அவனுக்கு கொஞ்சம் தான் காயம் ஏற்பட்டுச்சு. அந்த இடத்துல நான் மட்டும் இல்லைனா அவன் கீழே விழுந்து தலையில் கூட அடிபட்டிருக்கும். அந்த அளவுக்கு மேலேருந்து கீழே விழுந்துட்டான். இதுக்கப்புறமா அவன் தான் பைக்கில் வச்சு என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனான். என்னோட கணவரும் அவனை தான் ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போக சொல்லி சொன்னார். அன்னையிலேருந்து அவன் என்னை எப்போ பார்த்தாலும் நல்லா இருக்கீங்களா, உடம்பு நல்லா இருக்கா, அன்னைக்கு கீழே விழுந்ததில் இன்னும் அந்த வலி இருக்கா அப்படின்னு எல்லாம் என்னை விசாரிச்சுக்கிட்டே இருப்பான். அவன் பேசுகிற விதம், அவன் என்கிட்ட அன்பை காட்டுற விதம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. என் கூட நல்லா பேசுவான், நல்லா பழகுவான், ரொம்ப அன்பாக இருப்பான். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். இதனாலேயே அவன் சாப்பிட போகிற நேரத்தில் என்னை அவனை ஸ்பெஷலாக கவனிச்சுக்குவேன். அவன் என்ன சாப்பிட்றான், நல்லா சாப்பிட்டானா அப்படின்னு எல்லா தினமும் அவனை பார்த்து கேட்பேன். எங்கள் 2 பேருக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு பாசம் ஒன்று வளர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. இந்த ஹோட்டலில் நடக்கிற விஷயம் முக்கியமாக நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், இப்போ கொஞ்ச நாளாகவே சர்வர் சங்கரோட நான் பேசுகிற விதம், நடந்துக்கிற விதம், அவன் என்கிட்ட நடந்துக்கிற விதம், அன்பை காட்டுறது எல்லாத்தையுமே ஏதோ 2 கண்கள் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. நானே இந்த ஹோட்டல் ஓனரோட மனைவி. அப்போ இந்த ஹோட்டலுக்குள்ளே இன்னொரு ஓனர் நான் தான். அப்படி இருக்கப்போ என்னை யார் வாட்ச் பண்ணுறது? அந்த அளவுக்கு யாருக்கு தைரியம் இருக்குது? ஒருவேளை அது என்னோட கணவராக இருக்குமோ? அது தாங்க இல்லை. நான் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன்ல, சர்வர் வேலையை பார்த்தவங்க 2 பேருன்னு. அதில் ஒருத்தன் சங்கர், இன்னொருத்தன் சுந்தர். அந்த சுந்தர் தான் இப்போ எங்கள் 2 பேரையும் வாட்ச் பண்ணிட்டு இருந்தான். ஒருவேளை இந்த சங்கர் மட்டும் என்னோட நல்லா பேசுகிறான், நல்லா பழகுறான், அவனுக்கு தேவையானது எல்லாம் என்கிட்ட பூர்த்தி பண்ணிக்கிறான்னு சொல்லி சுந்தருக்கு பொறாமையாக இருந்திருக்கும் போல. ஒரு நாள் சங்கர் அவன் ஊருக்கு போகிறதுக்காக என்கிட்ட காசு கேட்டான். நான் அவனுக்கு தேவையான காசை கொடுத்து ஊருக்கு அனுப்பி வச்சேன். ஆனால் ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் அந்த காசை நான் திருப்பி கேட்கல. ஏன்னா நம்ம ஓனர், நம்ம ஏன் அவன்கிட்ட திரும்ப காசை கேட்கணும்?
இந்த மாதிரி சொல்லி அவன்கிட்ட காசு கேட்காம விட்டுட்டேன். அவன் என்கிட்ட உரிமையாக எது வேணாலும் கேட்பான். இப்படி எங்களுக்குள்ளே இருந்த நட்பு நல்ல விதமாக சந்தோஷமாக தான் போயிட்டு இருந்துச்சு. இது எல்லாத்தையும் சுந்தர் ரொம்ப வெறுப்பாக பார்த்துக்கிட்டே இருப்பான். எனக்கு மட்டும் ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது, அவனுக்கே எல்லாமே கிடைக்குது. இந்த மாதிரி தன்னோட மனசுக்குள்ளே போட்டு புழுங்கிக்கிட்டே இருப்பான் போல. இப்படி இருக்கப்போ நான் தினமும் சாயங்காலமே என்னோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுவேன். ஹோட்டலில் வேலை பார்க்குற சர்வர் எல்லாரும் அவங்களோட வேலை எல்லாத்தையும் பார்த்துட்டு கடையையும் சாத்திட்டு வீட்டுக்கு வந்து சேருவாங்க. ஆனால் நான் அவர் வர்றதுக்கு முன்னாடியே 9 மணிக்கெல்லாம் படுத்து தூங்கிடுவேன். காலையில் எந்திரிச்சு ஹோட்டலுக்கு சீக்கிரமாக போகணும் அப்படிங்கிறதுனால இப்படி அவர் தினமும் 11 மணி இல்லை 12 மணிக்கு தான் வீட்டுக்கே வந்து சேர்றதுனால கதவை சும்மா சாத்தி வச்சுட்டு அப்படியே போய் தூங்கிடுவேன். அவர் 11 மணிக்கு மேலே வீட்டுக்கு வந்து அவர் தான் கதவை உள்பக்கமாக தாப்பா போட்டுட்டு தூங்குறதுக்காக வருவார். அது வரைக்கும் கதவு சும்மா தான் சாத்தி இருக்கும். இந்த விஷயம் எங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் எல்லாருக்குமே தெரியும். ஏன் எங்கள் ஹோட்டலில் வேலை செய்கிறவங்களுக்கு கூட தெரியும். ஆனால் எல்லாருமே நமக்கு தெரிஞ்சவங்க தானே, நம்ம கூட இருக்கவங்க தானே அப்படின்னு சொல்லி நாங்கள் அதை பெருசாகவே எடுத்துக்கல. கொஞ்சம் அசால்ட்டாக தான் இருந்தோம். வழக்கம் போல் ஒரு நாள் நான் ஹோட்டலுக்கு சீக்கிரமாக போயிட்டேன். அங்கே நான் வேலை பார்த்துட்ருக்கப்போ என்கிட்ட சங்கர் வந்து, நான் இன்னைக்கு நைட்டு ஊருக்கு கிளம்புறேன், எனக்கு கொஞ்சம் காசு தேவைப்படுதுன்னு கேட்டான். ஆனால் அப்போ என்னோட கையில் காசு இல்லை. அன்னைக்கின்னு பார்த்து நான் காசு எடுத்துட்டும் வரல. ஆனால் வீட்டில் தான் காசு இருக்குது. சரி, நீ நைட்டு தானே ஊருக்கு போகிற, நான் சாயங்காலம் வீட்டுக்கு போயிடுவேன், நீ உன்னோட வேலையை முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு வா, உன்னையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அப்படியே காசு வாங்கிட்டு நீ ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொன்னேன். அப்புறமா நான் என்னோட வேலையை பார்க்க போயிட்டேன். அன்னைக்கு எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சுது. அடுத்த நாள் காலையில் என்னோட வீட்டுக்கு 5 மணிக்கு பால்காரி வந்தா. அப்போ வீட்டுக்கு வெளியில் நின்று அம்மா அம்மான்னு என்னை கூப்பிட்டு பார்த்துருக்கா. ஆனால் நான் வரவே இல்லை. என்ன டெய்லி காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு ஹோட்டலுக்கு கிளம்பிடுவாங்களே, இன்னைக்கு என்ன ஆச்சு? அந்த ஐயாவும் எழுந்திரிச்சு பேப்பர் படிச்சிட்டு இருப்பாரே, அவரையும் ஆளை காணாமே அப்படின்னு சொல்லி பால்காரி மெதுவாக கதவு பக்கத்தில் வந்திருக்கா. அப்போ அந்த செகண்ட் அவள் பார்த்த காட்சி ரொம்பவே கொடுமையாக இருந்திருக்கு. அவ்வளவுதான், பால்காரி அந்த இடத்துல கத்தி கூச்சல் போட்டு ஊரையே கிளப்பிட்டா. ஊர் மக்கள் எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்து பார்த்தப்போ எங்கள் வீட்டோட என்ட்ரன்ஸ்லேயே என்னோட கணவர் தலையில் அடிபட்டு கழுத்து அறுபட்டு அந்த இடத்துல இறந்து கிடந்திருக்காரு. அங்கேருந்த யாருக்குமே ஒன்றும் புரியாமல் பக்கத்து தெருவில் இருந்த என்னோட கணவரோட தம்பிக்கு ஃபோன் பண்ணி வர வச்சுருக்காங்க. அவர் வந்த உடனே யாரையுமே பாடியை தொட விடாமல் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி வர வச்சுருக்காரு. போலீஸும் வந்து நடந்த விஷயம் எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. சரி, இவர் இந்த வீட்டு என்ட்ரன்ஸ்லேயே இறந்து கிடக்கிறாருனா இவரோட மனைவி எங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆனால் யாருக்குமே ஒன்றுமே தெரியல. ஏன்னா இவர் வீட்டு என்ட்ரன்ஸ்லேயே இறந்து கிடந்ததுனால பயந்துக்கிட்டு யாருமே வீட்டுக்குள்ளே போகலை. அப்போ தான் போலீஸ் வீட்டுக்குள்ளே போயிட்டு ஒவ்வொரு ரூமாக செக் பண்ணி பார்க்குறாங்க. கடைசியாக வீட்டுக்குள்ளே இருந்த பெட்ரூம்குள்ளே போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா நான் அலங்கோலமாக கழுத்து அறுபட்ட பெட்லேயே செத்து கிடந்தேன். அங்கேருந்த ஊர் மக்கள் எல்லாரும் கதறி அழுதுருக்காங்க. ஆனால் 2 பேரையே கொன்னது யாருன்னு யாருக்குமே தெரியாது. போலீஸ் ஒவ்வொருத்தராக விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களோட 2 பசங்களுமே ஊரில் இல்லை, வெளியூரில் இருக்காங்க. அதனால் என்னோட கணவரோட தம்பியை தான் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. ஆனால் அவருக்கும் ஒன்றுமே தெரியல. அப்புறமா ஊர் மக்களை விசாரிக்கிறப்போ நான் தினமும் சாயங்காலம் வந்துடுவேன். அதே சமயம் நைட்டு 9 மணிக்கெல்லாம் கதவை தாப்பா போடாமல் சும்மா சாத்தி வச்சுட்டு படுத்து தூங்கிடுவேன் அப்படிங்கிற விஷயத்த ஊர் மக்கள் போலீஸ்கிட்ட சொல்கிறாங்க. அடுத்ததாக போலீஸ் ஹோட்டலில் வேலை பார்க்குற எல்லா வேலைக்காரங்களையும் கூப்பிட்டு ஒவ்வொருத்தராக விசாரிச்சிருக்காங்க. ஆனால் யாருக்கும் எதுவும் தெரியல. அப்போ தான் மற்ற வேலைக்காரங்க சொல்லியிருக்காங்க, ஷங்கர் சுந்தர்னு சொல்லி 2 பேரும் ஊருக்கு போயிருக்காங்க. அதுவும் நேற்று நைட்டு தான் போயிருக்காங்க. இந்த விஷயத்த போலீஸ்கிட்டையும் சொல்கிறாங்க. நைட்டு தான் கொலை நடந்திருக்கு, நைட்டு தான் இவங்களும் ஊருக்கு போயிருக்காங்க. இதனால் போலீஸ் இவங்க 2 பேர் தான் கொலை பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. நேராக அவங்களோட ஊருக்கு கிளம்பி போகிறாங்க. அங்கே ஷங்கரையும் சுந்தரையும் பிடிச்சிட்டு வந்து இங்கே விசாரணையை பண்ணுறாங்க. அப்போ தான் ஷங்கர் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். சம்பவம் நடந்த அன்னைக்கு நான் சாயங்காலமாக வீட்டுக்கு போயிட்டேன். நைட்டு 8 மணிக்கு சர்வர் வேலையை முடிச்சுட்டு வந்தான் ஷங்கர். காசு வாங்கிறதுக்காக நேராக என்னோடய வீட்டுக்கு தான் வர்றான். அந்த விஷயம் என்னோட கணவருக்கு தெரியாது. அதே மாதிரி இவனுக்கு நான் காசு கொடுக்குற விஷயமும் என்னோட கணவருக்கு தெரியாது. ஏன்னா அவருக்கு தெரிஞ்சால்
அவருக்கு ஏன் காசு கொடுக்குற, தேவையில்லாமல் எதுக்கு செலவு பண்ணுறேன்னு சொல்லி என் மேலே சந்தேகப்படுவார். அவர் லேட்டாக தான் வருவார். அதுக்கு முன்னாடியே அவனுக்கு காசு கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். என்கிட்ட காசு வாங்குறதுக்காக வீட்டுக்கு வந்த சங்கர் காசை மட்டும் வாங்கிட்டு போகாமல் ஒரு சில வேலைகளையும் செய்ய ஆரம்பித்தான். இதனால் எங்களுக்கு டைம் போகிறதே தெரியல. அப்படியே நைட்டு 10 மணி ஆகிருச்சு. அந்த நேரத்தில் யாரோ கதவை திறக்கிறாங்க. ஆனால் உள்ளே இருந்ததுனால எங்களுக்கு அந்த சத்தம் கேட்கவே இல்லை. நாங்கள் இருந்த ரூம் கதவை திறந்ததுக்கு அப்புறமா தான் யாரோ வந்திருக்காங்க அப்படிங்கிற சத்தமே எங்களுக்கு கேட்டுச்சு. யாருன்னு பார்த்தா அது என்னோட கணவர். இன்னைக்குன்னு பார்த்து அவர் நைட்டு 10 மணிக்கே வீட்டுக்கு வந்துட்டாரு. அங்கே நடந்துக்கிட்டு இருந்த சம்பவம் எல்லாத்தையுமே பார்த்துட்டாரு. அவர் பயங்கர கோவமாக சங்கரை போட்டு அடிக்க, அந்த நேரத்தில் திடீர்னு யாரோ என்னோட கணவரோட தலையில் இரும்பு ராடை வச்சு பயங்கரமாக அடித்தாங்க. அது யாருன்னு பார்த்தா சுந்தர். எங்கள் வீட்டுக்குள்ளே தான் இருந்திருக்கான். அதுவுமே எங்களுக்கு தெரியவே இல்லை. சுந்தர் என்னோட கணவர் அடித்த அந்த செகண்ட்லேயே அவர் மயங்கி அப்படியே கீழே விழுந்துட்டாரு. இதை பார்த்த நான் சுந்தரை அடிக்கிறதுக்காக வேகமாக போனேன். எதுக்குடா என்னோட கணவர் அடித்த, நீ எதுக்குடா வீட்டுக்குள்ளே வந்தேன்னு சொல்லி அவனை பார்த்து கேட்டேன். அப்போ அவனோட கையில் வச்சுருந்த ராடை வாங்கி என்னோட தலையில் ஓங்கி அடித்தான். எனக்கு அந்த இடத்துல ஒன்றுமே புரியல. ஒரே மயக்கம்தான் வந்துச்சு. நான் அப்படியே சங்கரை பார்த்தேன். ஆனால் சங்கர் சுந்தர் கையில் வச்சுருந்த அந்த ராடை வாங்கி அவனும் என்னை ஒரு அடி அடித்தான். அவ்வளவுதான். அப்போ ஒன்றுமே புரியல. அங்கே என்ன நடக்குது அப்படின்னு என்னால் யோசிக்க கூட முடியல. ஆனால் எனக்கு அப்போ ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரிஞ்சு போச்சு. இவங்க 2 பேருமே கூட்டுக்களவாணி தான். அது மட்டும் இல்லாமல் இப்போ நாம் சாக போகிறோம் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. நான் மயங்கி விழுந்த உடனே சுந்தருக்கு ரொம்ப நாளாகவே ஒரு ஆசை இருந்திருக்கு. அந்த ஆசையை இப்போ என்கிட்ட அவன் தீர்த்திருக்கான். இதுக்கப்புறமா எங்கள் வீட்டில் இருந்த அலமாரியோட பூட்டை உடைச்சு உள்ளே இருந்த காசு எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க. பக்கத்தில் இருந்த ஒரு பெரிய லாக்கரை உடைச்சு பார்த்துருக்காங்க. ஆனால் அதை உடைக்கவே முடியலை. அதுக்கப்புறமா எங்கள் 2 பேரோட கழுத்தையும் அறுத்துட்டு அங்கேருந்து தப்பிச்சு ஓடிட்டாங்க. போலீஸ்காரங்க அவங்க கிட்ட கேட்குறாங்க, எவ்வளவு நகைப்பணத்தை எடுத்துகிட்டு போனீங்கன்னு. ஆனால் அவங்க மொத்தமாக எடுத்துகிட்டு போனதே வெறும் 1,00,000 ரூபாய் தான். இந்த 1,00,000 ரூபாய்க்காக என்னோட கணவரையும் என்னையுமே அங்கேயே கொலை பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் ரொம்ப நாளாக சங்கரை ரொம்பவும் நம்பிக்கிட்டு இருந்தேன். என்னோட கணவருக்கு தெரியாமலேயே அவனுக்கு நிறைய காசு கொடுத்தோம், அவனோட தேவையானதையும் செஞ்சு அவர் இல்லாத நேரத்தில் அவனை வீட்டுக்கு வர வச்சு அவன் கூட தனிமையில் கூட இருந்திருக்கேன். இப்போ அதனால் என்னோட வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக அவன் முடிச்சிட்டான்.